ஒரு ரிமாண்ட் அக்யூஸ் தானே. குக்கா வர எடுத்துட்டு வந்தான். குக்கா வச்சு அமைச்சரை கூட இதில் சேர்த்து வச்சிருக்கீங்க தானே விஜயபாஸ்கரை. பாருங்க, இப்போ ஒரு அப்பா சேர்த்துட்டு அவர் பிள்ளை இல்லை, ஒரு கணவன் இல்லை, அதை கொடுத்துருவியா? இருந்தவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு நியாயம். இந்த மாதிரி நேரத்துல நமக்கும் ரவுடி பெட்டர்னு தோணுது. அவனுக்காவது ஒரு நோக்கம் இருக்கு, இவனை வெட்டணும்னு. போலீஸுக்கு என்ன நோக்கம் இருக்கு? வணக்கம், நான் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன். சபரிவர்மன் லாக்அப் டெத், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வழக்கு சிபிசிஐடியில் மாறி இருக்குது. சிபிசிஐடியில் மாறுறதுல சிபிசிஐடி கிளியராக ஒரு சப்மிஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அந்த சபரிவர்மனை கொஞ்சம் லுங்கியெல்லாம் கட்ட கொஞ்சம் வைட்டு போப்பான். லுங்கி இது கைலி இப்படி கற்பனை முடியாது. லாஸ்ட்டாக கட்டியிருந்தார்ல, கைலி இப்படி கட்டியிருந்ததை வச்சு டோட்டலாக இப்படி சுற்றிட்டு போட்டு அடிக்கிறாங்க. கீழே கட்டிட்டு போட்டு அடிச்சோன்னே கத்துறாப்புல. சரி, எதுக்காக வேண்டியா அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாக்க, நைட்டாக அவரோட பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணுன்னு நினப்பா இருக்குன்னு அழ ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு ஒன்றை ஜெயிலில் போட்டோன்னே யாருக்குமே எதுவுமே புரியாது. அந்த முதல் நாள் ராத்திரி பயங்கர இருட்டாக இருக்கும், ஒன்றும் புரியாது. இவர் அதுதான் கேட்டிருக்காரு, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும் அழுகையாக இருக்குன்னு. அவனை மனசை தேத்தி இருறா வந்துடலாம்டா, காலைல வந்துடுவாங்கடா அப்படின்னு சொல்லாமல் அவனை அடிக்கடான்னு சொல்லி அடித்ததில் 3 சிறை காவலர்கள் மாட்டினார்களா. அடுத்தது 8 கைதிகள். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கைலியை 2ஆக கிழிச்சிருக்காங்க. இந்த தலப்புல இருந்து 2ஆக கிழிச்சு இதை காலில் கட்டு போட்டிருக்காங்க. இப்படி இங்கே பண்ணி புரியுதா அவங்களுக்கு? இந்த கட்டு போட்டு லாக் போட்டாங்க. கால் ஓப்பனே ஆகலை. அதுக்கு பிறகு காலில் கட்டையை கொண்டு அடிச்சோன்னா கால் உடைஞ்சிருக்கு. அடுத்து மேலே சத்தம் போடாமல் இருக்க ஒரு துண்டு இங்கே வந்துட்டு, ஒரு கைலி துண்டு இங்கே வந்துட்டு. கற்பனை பண்ணி எங்கன்னா அந்த கைலி எனக்கு இது கிழிக்கலை. இன்னொரு கைலி துண்டு இப்படி கட்டியிருக்காங்க. இதில் இந்த கையை உள்ளே வச்சு இதை வச்சு இதில் இறுக்கிட்டாக்கு. கத்தவும் முடியாது, எடுக்கவும் முடியாது கையை. இதுபோல் ஷூவால் மிரிச்சிட்ருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சிபிசிஐடி கொண்டாந்து தாக்கல் செய்திருக்கிற அந்த விஷயம். ஒரு ரிமாண்ட் அக்யூஸ் தானே. குக்கா வர எடுத்துட்டு வந்தான். குக்கா வச்சு அமைச்சரை கூட இதில் சேர்த்து வச்சிருக்கீங்க தானே விஜயபாஸ்கரை. சேர்த்துருக்கீங்கனால குக்கா பாஸ்கரை. சரி, பாண்டராக தானே விற்றுருந்தான். ஒரு மாற்றுத்திறனாளி, விற்க முடியாது, வாழ முடியாது. நாங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ சாராய கேஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க வீட்டுக்காரரை. அவங்க பொண்டாட்டி சாராயம் விற்கும், போலீஸ் கருணை அடிப்பில் விடுவாங்க. வேறு என்ன தான் செய்வாங்க? அந்த குடும்பத்துக்கு எந்த தொழிலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா ஏய் முட்டாள்களா, ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துருக்கீங்க, மறுபடியும் உள்ளே போய் உட்காந்து கொலை கேஸ் வருவாங்கிறீங்களா? முதல் கேஸ் நீங்கள் போனதெல்லாம் சண்டை கேஸு, 10 நாள் அஞ்சில் வெளியே வந்திருக்கலாம். இப்போ கொலை கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க, வெளியிலே வரப்போகிறது கிடையாது. போலீஸ் எல்லாம் உங்கள் தள்ள எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் அடிக்கலை, கைதிகளுக்குள்ள மோதல் நாளைக்கு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த சபரிவர்மனுக்கு ஒரு ஜாதி எடுப்பாங்க, இந்த அடித்தவன்ட்டு ஒரு ஜாதி எடுப்பாங்க. இந்த செய்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. சபரிவர்மனுக்கு ஒரு ஜாதி, அடித்தவன்ட்டு ஒரு ஜாதி இருக்குது. கம்யூனல் கிளாஸ் இன் பிரிசன். டோன்ட் இன்டர்ஃபியர், போலீஸ் இன்டர்ஃபியர் கிடையாது. தேவையில்லாமல் போலீஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த போலீஸில் ஒரு ஜாதிகாரன் இருந்தான்னு வச்சுக்க, சபரிவர்மனுக்கு எகென்ஸ்டா இவனை உண்டான்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளோதான். பழிக்கடா வருது யாரு? கடைநிலை காவலர்களும். சரி, நீ எதுக்குடா கை வைக்கிற? நீ வைக்க சொன்ன அடிக்க சொன்னா, ஐயா அடித்தாலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்தேங்க. அவனை அப்படியே போட்டு ஒழுங்கி போட்டோம். ஐயா அடித்தாலும் வெட்டு வந்துடுயா, என்னாலாம் செய்ய முடியாதுயா அப்படின்ற வார்த்தையாவது நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் அவங்களோட சேர்ந்துட்டு கூத்தடிக்காதீங்க. ஏன்னா பயப்படுவேன், நான் அடித்தா பயப்படுவையா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க அப்படின்னாவது பதிவு பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், இப்போ ஒரு அப்பா சேர்த்துட்டு அவர் பிள்ளை இல்லை, ஒரு கணவன் இல்லை, அதை கொடுத்துருவியா? அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு நோய்வாய்ப்பட்டோ சாகட்டும், தட்ஸ் நேச்சர். ஆனால் போலீஸ் அடித்ததுனாலே ஒருத்தர் சாகிறாங்கிறது மிகப்பெரிய கொடுமை. காவல்துறைகளே, நீங்கள் எங்களுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரர்களே, நீங்கள் எஜமானர்கள் அல்ல. மகாத்மா காந்தி சொன்னது. எங்கேயாவது ஒரு டிசிப்ளின் நடந்துக்கிறீங்களா? ஏன்னா உங்களால் 10 தொல்லை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஊருக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு. சிறைக்குள்ளே போன பிறகு எதுக்கு அடிக்கிற? பிரிசனர் எதுக்கு அடிக்கிற? மறுபடியும் இவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்த டாக்டரு, இவங்களை எல்லாருமே நீங்கள் விசாரிக்கணுங்க. இனிமேலுக்கு பிரிசனில் போய் ஒருத்தர் சாவுறான்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்த டாக்டரை கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்துங்க. அப்போ தான் கொடுக்க மாட்டாங்க. மேலே மாடியில் நின்றுட்டு ஃபிட்டாக இருக்காரு எழுதி கொடுக்குறாங்கல்ல, அது எப்படி ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? செக் பண்ணி இசிஜி எடுத்தீங்களா? குறைந்தபட்ச ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்தீங்களா? பல்ஸ் ரேட் கேட்டிங்களா? சுகர் இருக்கா, லிவர் இருக்கா, கிரானிக் டிசீஸ் எதுவும் கேட்டிங்களா? எதுவும் கேட்கறதில்ல. அப்படியே ஃபிட்னஸ் எழுதி கொடுக்குறீங்க. இது மாதிரி எழுதி வாங்காதீங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் சுதாரிச்சிங்க. எஃப்ஐஆர் பொறுத்து ஒப்பீனியன் வாங்க வர்றாங்கல்ல, அப்போ ஒரு முறை அக்யூஸ்ட்டை பார்த்துட்டு வாங்களேன். அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க. இப்போ ஃபிட்டாக இருக்கானா ஃபிட் இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க, வழக்கு ஃபேராக இருக்கா ஃபேராக இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க. இப்படி ஏதாவது ஒன்று பார்த்துருந்தாலும் சாத்தாங்குளம் பெண்ணிக் ஜெயராஜ் செத்துருக்க மாட்டார்கள்.
மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்குற டாக்டரோ என்ன ரத்தம் ஊற்றிட்டு இருக்குது, கோழிக்கு அறுத்த மாதிரி சூத்து வழியாக ரத்தம் ஊற்றிட்டு இருக்குது, ஒரு ஃபிட்டு கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆனால் செத்துருக்க மாட்டாங்க. திரும்பவும் அஜித்தை ஏற்கனவே கொண்டுட்டானுவோம், அங்கே ஆஸ்பத்திரி போகிற அளவுக்கு வேலை கிடையாது, ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அவனை இவங்களோட ஒரு படி மேலே கொலகாரணும், உச்சக்கலகாரணும் காவல்துறையினரை. அது விட்டா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களை இத்தனை லஞ்சம் இவ்வளோ ரேப் வச்சு படம் எடுக்கிறாங்களே, ஏன் நீங்கள் யாரும் கோர்ட்டு பக்கமே போகிறது கிடையாது? நாங்கள் ரேப் பண்ணிட்டு இருக்கோமா, நாங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கோமா, எதுக்காக எங்களை பற்றி கேவலமாக படம் எடுக்கிறீங்க? கேஸ் போட வேண்டியது தானே. இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கார் விஜய், அவர் சிவகாசிங்கிற படத்தில் வக்கீலை கிண்டல் பண்ணாருன்னு சொல்லி திருத்திரப்பூண்டி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வரைக்கும் கேஸ் நடந்துச்சு அவருக்கு. எல்லா கோர்ட்லேயும் அவரும் டைரக்டர் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, தெரிஞ்சுங்க. அவர் தான் வக்கீலை எடுத்து அந்த படத்தில் கேஸ் போடுறது கிடையாது. இப்போ கூட கருப்பு படத்தில் வந்து வக்கீல் அவமானப்படுத்தி நான் தான் முதல்ல வழக்கு போட்டேன், வழக்கு தோற்று போச்சு. ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, எல்லா துறையிலையும் தப்பு இருக்குது தானே, அது கூட உட்காந்து பெஞ்சு நாராயணன் ஜட்ஜி என்ன சொன்னார், அப்படி விட்டுற முடியாது, மனுதாரருடைய மனுவையும் நம்ம நிராகரிச்சிட முடியாதுன்னாரு. அது நீங்கள் நேர்மையாக இருங்க, வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமாக இருங்க, அதை கொடுத்துவிட்டு ஏழை பழையெல்லாம் பாவம் என்ன பண்ணிட்டு போகிறான். அப்போ அதே உங்கள் உள்ளூரில் உங்கள் கலியக்காவில் அந்த இதில் வந்து கன்ஷாட் அடித்தாங்கல்ல போலீஸை, தீவிரவாதிகள், என்ன பண்ணீங்க? அவங்கள சுட்டுட்டீங்களா? ஒன்றும் பண்ண முடியல தானே. இருந்தவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். இப்போ இந்த சபரி கொலை வழக்கில் யார் முதல்ல தவறு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காவல்துறையா, இல்லை காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளா, இல்லை மருத்துவ சர்டிஃபிகேட் கொடுத்தவங்கன்னு சொல்கிறீங்க, ஃபிட்னஸ்ஸு, இதில் யார் முக்கிய குற்றவாளியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு எந்திரம் எல்லாமே, இவங்க எல்லாமே கவர்மெண்ட் பாடி தானே, அரசு எந்திரமே குற்றவாளி தான். இதில் காவல்துறையும் அரசு எந்திரம் தான், டாக்டரும் அரசு எந்திரம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றீங்க, அரசு எந்திரம், எல்லாருமே அரசு எந்திரம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, இவங்களுக்கு என்ன தைரியம்? இப்படி அடிச்சு கொலை பண்ற அளவு இவங்களுக்கு யார் தைரியத்தை கொடுத்தது? அரசுங்கிற தைரியம் தான். அரசுனா இப்ப இருக்கிற அரசு சொல்றீங்களா, இல்ல பொதுவாகவே அரசு இயந்திரத்தை சொல்றீங்களா? பொதுவாகவே அரசு இயந்திரம். கேள்வியே கேட்க முடியாது போலீஸ். நீங்க அது தளபதி படத்தில் ரஜினி கேட்பாரு, நீங்க அடிச்சுட்டு போய் லாக்அப்ல அடிச்சு ஒருத்தனை கொல்லலாம், அது கலெக்டருங்கிற அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம். ஆனால் நான் ஒருத்தனை அடித்தேன்னா அது எம்எல்ஏ வழக்கு போடுவீங்கன்னு சொல்லுவார். ஆமாம், நீங்கள் அடித்தா அப்போ தப்பு, சூர்யாவும் தேவராஜ் செய்கிற தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கும் ரவுடி பெட்டர்னு தோணுது. அவனுக்காவது ஒரு நோக்கம் இருக்குது, இவனை வெட்டணும்னு. போலீஸுக்கு என்ன நோக்கம் இருக்குது? ஒடிச்சு உடனே ஜெயிலில் போடுங்க, ஜெயிலில் வழக்க பார்த்துக்கு போகிறோம், வேற என்ன இருக்குது அதில்? இப்போ இவங்களுக்குன்னு வழிமுறைகள்லாம் இருக்கும்ல, காவல்துறைக்குன்னு சில வழிமுறைகள்லாம், அதை ஏன் ஃபாலோ பண்ணுறதில்ல? அதை யார் கேட்கணும்? 14 கட்டளைகளை இவங்க ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இது யார் கேட்கணும்? கோர்ட்டு தான் கேட்கணும், போலீஸ் தான் கேட்கணும், துறை தான் கேட்கணும், முதலமைச்சர் விஜய் தான் கேட்கணும். அவர் கீழே தானே துறை இருக்குது. அவர் ஏற்கனவே திரும்பவும் அஜித் மேட்டரில் முக ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சேங்கம்மா தப்பு நடந்து போச்சுன்னு. மன்னிப்பு மாடலா சார் அப்படி வச்சுக்கிட்டு கேட்டார், மன்னிப்பு மாடலா சார்னாரு. இப்போ என்ன மாடல் இது? இது என்ன மாடல் இது? அரசியல் நான் புகுத்தலை, நடந்திருக்கிறது லாக்அப் டெத்து, காவல் நிலைய காவல் மரணம், சிறை மரணம், கஸ்டோடியல் டெத்து. இது தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்குல்ல. இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டணும்னா முக்கியமாக நீதித்துறை செயல்பாட்டில் மாற்றம் வரணுமா, இல்லை அரசியல்லையே மாற்றம் வரணுமா? அரசியல் வரும். நீதித்துறை தெளிவாக இருக்குது. அஜித்குமார் மண்டல எஸ்எம் சுப்பிரமணியம் மன்ன மதுரை நீதிபதி அவர் இல்லைன்னா எப்படிங்க கேஸ் வேறு பியூசி பைப் எடுத்துருந்தாங்க, இங்கே அண்டிலோட காணும். இதால் தான் அடிச்சோன்னு ஜட்ஜி கேட்டார். இதால் அடித்து ஒருத்தர் ஸ்கல் வழியாக உடச்சி காது வழியாக ரத்தம் வருதா? நாளைக்கு இதை காமிச்சு நீ அக்யூட்டில் வாங்கிட்டு போயிடுவேன். அந்த போர் மேன் லைஃப் என்ன வந்து கேட்டார். அதே பெண்ணிக் ஜெயராஜ் மேட்டரில் மரியாதைக்குரிய நீதியரசர் PN பிரகாஷ் அவர் தான் பாரதிதாசன் மேஷட்டை நியமிக்கிறாரு, போய் ஸ்டேஷனை போய் செக் பண்ணிட்டு வானே, அவரே அடிக்க பஞ்சாலும் அந்த போலீஸ்காரனும். அதுதான் ரெட்டை தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கானோ, தூக்கி தொங்க விட நேரத்தை அழுத்தாம பட்டுன்னு. ஸோ தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். இந்த மாதிரி தூக்குதான், இது மாதிரி பவரில் இருந்து தூக்குதான் மாட்டிக்குவாங்க. பவரில் இருந்து தப்பு பண்ணால் மிகவும் கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இதை தூக்கு கொடுப்பாங்க. ஓகே. சந்தீப்.